உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. இந்த நாளிலும் எங்கள் மத்தியில பாஸ்டர் யோகான் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்துமாய் உண்மையுள்ள ஆசாரி என்ற தலைப்பு கீழே நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்ற நாளிலும் பாஸ்டர் தொடர்ச்சியை கொண்டு போவாங்க. வெல்கம் பாஸ்டர். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு நல்ல அற்புதமான ஆராதனை நேரம். சிஸ்டர் விக்டோரியா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி செலுத்துகிறேன். நல்ல தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு தெய்வீக ஆராதனையின் ஊடே நடத்தி கொண்டு வந்த அருமையான தேவ மனுஷிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஆவியானுடைய பிரசன்னத்தோடு கூட நம்ம ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆராதனையில ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம் அப்படிங்கிறதுதான் நம்முடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்பதற்கு அடையாளம். அந்த விதத்துல நல்ல ஒரு ஆராதனை நேரம். சோ இந்த இணைப்புல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாய் செய்யப்படுகிற ஆன்லைன் ஊழியங்களில நீங்கள் பங்கு பெறுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பங்களிப்பையும் ஆமேன் இந்த ஊழியத்துல நீங்கள் வைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறீர்கள். அநேக தேவ ஊழியர்கள் இதுல நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சில வாரங்களாக உண்மையுள்ள ஆசாரியன் என்கிற தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். அதுல நம்ம பல காரியங்களை நம்ம பார்த்துட்டு கடந்த சில வாரங்களாக நம்ம ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆபிரகாமின் ஊழியக்கார், ஒரு ஊழியக்காரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆபிரகாமின் ஊழியக்காரன் இடத்துல அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு அதிகாரத்துல கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட நற்சாட்சிக்கு ஏதுவான காரியங்கள் அல்லது நற்குணங்கள் இந்த தேவ மனுஷனிடத்துல இருக்கிறத நம்ம இந்த ஒரு அதிகாரத்துல பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம கடந்த சில நாட்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்களாகவே நம்ம தேவ சித்தத்தை குறித்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்னும் தேவ சித்தத்தை குறித்து ரொம்ப டீப்பா வேதத்தில் இருக்கிற தேவ சித்தத்தை பற்றி அத்தனை போதனைகளையும் நம்ம தியானிக்கணும் அல்லது அதை ஆராய்ச்சி செய்வோமானால் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சோ என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அதிகமா அர்ப்பணித்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த நல்ல போதனைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்ப தேவ சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல திட்டம் பண்ணினேனோ, அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்துல பலவிதமான காரியங்கள்ல தேவனுடைய நடத்துதலை சரியாக விளங்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். சோ அதனால உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊழியம் செய்யறது முக்கியம் அல்ல. மினிஸ்ட்ரி அல்லது ஊழியம் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்தின் மையத்துல இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை குறித்து அவர் மகிமைப்படும் பொழுது, அவர் மகிழ்ச்சி அடையும் பொழுது, நம்ம செய்யற ஒவ்வொரு ஊழியமும் அவருடைய சித்தத்தின்படி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துதான் நமக்கு இவாலுவேஷன் கொடுப்பார். அதை பொறுத்துதான் நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். சோ அதனால தேவ சமூகத்துல எப்பொழுதும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஒரு மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம தொடர்ந்து அடுத்த கட்ட காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த ஆபிரகாமின் ஊழியக்காரனிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய
அடுத்த காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல, அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என்று கர்த்தருடைய வேத வசனம் இப்படி எழுதி இருக்கிறது. இந்த ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் கர்த்தரை பணிந்து கொண்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ கவனிங்க, ஆண்டவரை பணிந்து கொள்ளுதல் அல்லது பணிந்து கொள்ளுகிற வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க ஆபிரகாமினுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் அவர் தன்னுடைய பிரயாணமாக அவர் நாகூரனுடைய ஊருக்கு வருகிறார், அதாவது ஆரானுக்கு மெசபத்தோமியாவுக்கு வருகிறார். சோ இந்த மெசபத்தோமியாவுல அவர் இருக்கும் பொழுது, கடந்த வாரத்துல நம்ம தியானித்த பிரகாரம் அந்த கிணற்றண்டையில இருந்து அவர் தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் தண்ணீர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ எந்த ஒரு பொண்ணு தண்ணீர் நான் உமக்கும் தருவேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தருவேன் என்று சொல்லி தண்ணீரை எடுத்து கொடுக்கிறாளோ அவதான் நான் இப்போ என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு பெண் தேடி வந்தவன், அந்த பெண் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணோம், வாய்க்க பண்ணி தாரும் அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டவருடைய சமூகத்துல தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஜெபிக்கிறார். அந்த சித்தத்தின்படியே அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க ரெபேக்காள் குடத்தை எடுத்து கொண்டு வருகிறார். ரெபேக்காள் குடத்தை எடுத்துட்டு வந்த உடனே ரெபேக்காள் கிட்ட அவரு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ரெபேக்காள் உமக்கும் தண்ணி தருவேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார். உடனே ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர ஆச்சரியம். ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை நினைச்சு அவர் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்லுகிறார். நன்றி சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தரை பணிந்து கொண்டார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பணிந்து கொண்டார். சோ நீங்க ஆங்கில வேதாகமத்துல அவர் கர்த்தரை பணிந்து கொண்டார் என்கிற வார்த்தையை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஆண்டவரை ஆராதித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ நான் ஆங்கில வேதாகமத்துல கிங் ஜேம்ஸ் வெர்சன் அதுல நான் வாசிக்கிறேன் பாருங்க. Then the man bowed down his head and worshiped the Lord. அவர் தலை கவிழ்ந்து அல்லது தலை குனிந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையுள்ள ஆசாரியனாக இருக்கணும். The priest of trustworthy என்கிற ஒரு நிலைமையில நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷராக, ஒரு தேவ மனுஷியாக நம்ம இருக்கிறோம். அதனாலதான் ஆரம்பத்துல சிஸ்டர் விக்டோரியா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஒரு நல்ல ஆராதனை நேரம். ஆமேன். அந்த உண்மை போல யாருண்டு அந்த பாடல் எல்லாம் அவங்க பாடும்போது அந்த தேவ பிரசன்னத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு அந்த ஆராதனை தூண்டுச்சு. அழகா பாடுறது முக்கியம் இல்ல, இசைவாத்தியங்களை வச்சு நேர்த்தியா வாசிக்கணும், நேர்த்தியா பாடணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் வேணும்டா. பட் அது எல்லாமே செகண்டரி தான். வாட் இஸ் பிரைமரி அப்படின்னு கேட்டா, நம்ம ஆராதனை அது ஆவியானவருடைய பிரசன்னத்தை உள்ளடக்கினதாக, தேவ பிரசன்னத்தை அது இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். சோ அதுதான் ஆராதனை. காயினும் ஆபேலும் காணிக்க செலுத்த போனாங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கைய கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ 2 பேர் பலி செலுத்த போனாங்க, 2 பேருடைய பலியும் அங்கீகரிக்கப்படல. ஒருவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, மற்றொருவருடைய பலி அங்கீகரிக்கப்படல.
எல்லாருமே ஆராதிக்கிறாங்க. எல்லாருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுறது இல்லை. ஒருவருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொருவருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுவது இல்லை. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை. யாரால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை? மனிதர்களாலா? நம்ம கூட இருக்கிற ஊழியர்கள், அல்லது நம்முடைய தலைவர்கள், அல்லது நம்மளுடைய விசுவாசிகள் அங்கீகரிக்கிறோமா? இல்ல இல்ல. நம்முடைய ஆராதனை யாருக்கு உண்டு கொடுக்கப்படுகிறதுனா, ஆண்டவராகிய கர்த்தருக்கு நம்முடைய ஆராதனை பலி. மனுஷனுக்காக நம்ம ஆராதிக்கிறது கிடையாது. மனுஷனுக்கு நம்ம ஆராதனையை கொண்டு போறது கிடையாது. அந்த ஆராதனை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு, ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஏறெடுக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆராதனை யார் அங்கீகரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அங்கீகரிக்கணும். ஆண்டவர் அங்கீகரிச்சாதான் அந்த ஆராதனையில நம்ம பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப முக்கியமான காரியம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம்னா, ஆண்டவர் அங்கு ஒரு கூட்டத்து ஜனங்களுடைய ஆராதனை எனக்கு அலறலா இருக்கு அப்படிங்கிறார். அவர்களும் ஆராதிக்கதான் செய்யறாங்க, அவங்களும் ஆராதனை தான் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆராதனை எனக்கு அலறலா இருக்கு, அந்த ஆராதனை எனக்கு பிரியமா இல்லை. அவர்களுடைய பண்டிகை நாட்களையும், அவருடைய மாத பிறப்பையும், அவருடைய ஓய்வு நாட்களையும் நான் வெறுக்கிறேங்கிறார். அவங்க ஆராதனை எனக்கு பிடிக்கலைங்கிறார். அப்போ நம்ம கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை அப்படிங்கிறது தேவன் அங்கீகரிக்க கூடியதாக, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். சரி, கவனிங்க. ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் எதை பார்க்கிறார்? நம்முடைய ஆராதனை பலிகள் தேவ சன்னிதானத்திற்கு நேராக, ஆராதனை பலிகள் தேவ சன்னிதானத்திற்கு நேராக ஏறெடுக்கப்படும் பொழுது தேவன் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மிடத்துல எதை பார்க்கிறார், எதை தேடுகிறார், எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாறுகிறவர் அல்ல. பணத்தை பார்த்தோ, பொருளை பார்த்தோ, நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தோ, நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி காரியங்களை பார்த்தோ தேவன் ஒரு நாள் ஏமாற மாட்டார். ஆண்டவர் ஆராதனை அங்கீகரிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையை முதல்ல தேவன் அங்கீகரிக்கணும். அதான் அந்த வசனத்தை காண்பிச்சு கொடுத்தேன். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் அப்படி வேதத்துல சொல்லப்பட்டார். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். சோ காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார். உங்களுடைய என்னுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஆண்டவர் அங்கீகரிக்கணும். நாம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னா நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிப்பார். நம்ம வாழ்க்கை சரியில்லை, பார்வை, பேச்சு, நடக்க சுபாவங்கள் சரியில்லை, மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவுகள் சரியில்லை, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லை, நம்முடைய நோக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு அழகான நேர்த்தியான இசை வாத்தியங்களோடு கூடிய ரம்மியமான பாடல் சத்தம் எழும்பினாலும் தேவன் அந்த ஆராதனை எனக்கு அலறலா இருக்குன்னு சொல்லுவார். ஆண்டவர் அந்த ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். சரி, தேவன் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதா இருக்கணும். சோ அததான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார். சோ அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் புத்தி உள்ள ஒரு ஆராதனையை ஆண்டவருடைய சமூகத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 12வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு விசேஷமானவைகளை போதிக்கிறது. உங்க சரீரங்களை நம்பர் 1 பரிசுத்தமும், நம்பர் 2 தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. ஒரு பலி செலுத்தப்படணும்னா அந்த பலியில 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக அந்த பலி இருக்கணும். ஒண்ணு, அது பரிசுத்தமான பலியா இருக்கணும். அது நசல் கொண்டதாகவோ அது 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 அது
நெருக்குண்டதாகவோ அல்லது வேறு ஏதாவது உபாதைகளுக்கு உட்பட்டதையோ நாம் கர்த்தருக்கு பலியாக கொண்டு வர முடியாது. கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலி எந்த கரையும் எந்த குறையும் இல்லாததாக இருக்கணும். அது நல்ல முழுமையானதாக இருக்கணும், நிறைவுள்ளதாக இருக்கணும். அதுதான் பரிசுத்தம். சோ பரிசுத்தம் உள்ள பலியை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். பரிசுத்தம் உள்ளவர்களைத்தான் தேவன் அங்கீகரிப்பார். பரிசுத்தமுள்ள ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிப்பார். அப்ப இங்க வேத வசனம் சொல்லுகிறது பரிசுத்தமுமான ஜீவ பலி. இன்னும் ஒரு வசனத்தை கூட நாங்க உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக வருவீங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 8வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வேறொரு தூதனம் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரலோகத்துல தேவதூதர்கள் பொற்கலசங்களை பிடித்து கொண்டு நிற்கிறார்களாம். மூப்பர்கள் ஆகிய தூதர்கள். சோ அவங்க பொற்கலசங்களை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த பொற்கலசங்களில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜபங்கள் ஆகிய தூபவர்க்கம், பூமியிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் ஆகிய தூபவர்க்கம். யாருடைய ஜபங்கள் அந்த பொற்கலசத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். சோ அவங்க அந்த பொற்கலசங்களை பிடித்திருக்கிறார்கள். அந்த பொற்கலசங்கள்ல தூப வர்க்கங்கள் இருக்குதாம். அது தூப வர்க்கத்தால் நிறைந்திருக்கிற பொற்கலசம். யாருடைய தூப வர்க்கம் கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். அப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படுகிற நம்முடைய ஜபங்கள் அல்லது நம்முடைய ஆராதனை அது தேவனுடைய சன்னிதானத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமாய் வாழ அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் தான் ஆண்டவருக்கு மகிமையான ஆராதனை பலிகளை கொண்டு போகும். சோ அதனால நம்ம கர்த்தருக்கு ஜீவ பலியா மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 12:1 தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலி, பிரியமான ஜீவ பலி. சோ பலி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அந்த பலி தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நான் முன் சொன்னது போல, ஆமா, நெசல் கொண்டதாக, நெருக்குண்டதாக, சரீரம் அவயவங்கள் பாதிக்கப்பட்ட ஊனமடைந்ததாக இருக்கக்கூடாது. அந்த பலி மிருகத்தை தேவன் எதிர்பார்க்க மாட்டார், விரும்ப மாட்டார். அப்ப கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலி ஆண்டவருக்கு பிரியமான, அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும். உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சந்தோஷப்படுவாரா? நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா? உன்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? அப்படி ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரானா அந்த பலிதான் கர்த்தருக்கு முன்பதாக ஜீவ பலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ பரிசுத்தம், கர்த்தருக்கு பிரியம், இந்த 2 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வச்சு அந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு போய் சேருகிற ஆராதனை, இந்த 2 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்க இடம் கொடுத்து அதிலிருந்து புறப்படுகிற ஆராதனை பலிகள். இதுல ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார்.
சோ இதுவே நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று பவுல் எழுதுகிறார். அப்ப இதுதான் நம்ம செய்யத்தக்க ஆராதனை. இந்த ஆராதனையில தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆராதனை தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோ இங்க ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஆண்டவரை பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டார் என்பது ஆண்டவரை ஆராதித்தார் என்கிற வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆராதனையில முதலாவது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படணும். அப்பதான் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிப்பார். இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய ஆராதனை என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது காரியம், நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இங்க பிதாவினுடைய விருப்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விருப்பம்? ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க ஆவியோடு ஆராதிக்கணும், உண்மையை ஆராதிக்கணும். 24வது வசனம் பாருங்க, யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு சமாரியா ஸ்திரீகிட்ட ஆராதனையை பற்றிய பிதாவினுடைய விருப்பத்தை சொல்லுகிறார், தேவனுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். சும்மா ஆராதிக்க கூடாது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஆவியோடு அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அபிஷேகத்துல நிறைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம மாம்சத்துல ஆராதிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற ஆண்டவருக்கு ஆராதனை பலிகள் அவருடைய சன்னிதானத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனுஷர்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் மாம்சத்தின்படி ஆராதிக்கிற ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆவியில ஆராதிக்கிறோம், ஆவியானவரோடு இணைந்து ஆராதிக்கிறோம். ஆவியின் பலிகளை அவர் சொல்றார், நாம் ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரியர் கூட்டம் என்று சொல்லுங்க. அப்ப ஆவியில நிறைஞ்சு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் உங்களுடைய ஆவியினால மட்டும், உங்கள் சரீரங்களினாலும் உங்கள் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய ஆவியிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆகையால் உங்களுடைய ஆவியினால மட்டும், உங்கள் சரீரங்களினாலும் உங்கள் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய ஆவியிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியானவருடைய வெளிப்பாடுகளோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியானவர் தருகிற உணர்வோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கிற ஆராதனை தான் ரொம்பவுமே முக்கியமானது. ஆண்டவர் அந்த ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். சகமோர் ஆமென் சொல்லலாமே. ஆமே, கர்த்தர் நல்லவர். அப்போ ஆபிரகாமினுடைய ஊழியக்காரனுடைய ஆராதனை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதாக இருந்தது. சோ அந்த ஆராதனையில நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆராதனையை பற்றிய வெளிப்பாடுகளை நாம் அடைவோமானால் அநேக காரியங்கள் அங்க ரொம்ப விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. பட் அதை எல்லாவற்றையும் பார்க்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. 2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு அழுத்தமாய் சொல்லுகிறேன். ஒண்ணு, ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்கணும்னா, அவருக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற ஆராதனையா இருக்கும். ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கணும், நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் ஆராதனையை அங்கீகரிப்பார். 2வது, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியில நிறைந்த ஆராதனையாக, ஆவியோடும் அவரை ஆராதிக்கிற ஆராதனையா இருக்கணும். ஆவியில ஆராதிக்கணும். அப்பதான் ஆண்டவர் ஆராதனைய அங்கீகரிப்பார். இல்லைன்னா ஆண்டவர் ஆராதனைய
அங்கீகரிக்க முடியாது என்கிறத நாம பார்த்தோம். சோ இந்த விதத்துல நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய வேலைக்காரனை போல கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. அடுத்தது ஆபிரகாமினுடைய வேலைக்காரனிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2வது என்ன ஆச்சரியப்படுத்தின, என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தின, கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் நல்ல தேவ பக்தி உள்ளவன். நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் தான். ஆனா தேவ பக்தி உள்ளவன் மட்டும் இல்ல, அவர் தன்னுடைய எஜமானாக இருக்கிற ஆபிரகாமினுக்கு அவரு விசுவாசம் உள்ள உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 24 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல இடங்களில அவரு தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம பத்தி அவர் பேசிக்கிட்டே வர்றார். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில அவர் தன்னுடைய ஆபிரகாம் தன்னுடைய எஜமான பற்றி அவர் பேசிட்டே வர்றார். பாருங்க, 9வது வசனத்துல பாருங்க, தன் எஜமானாகிய ஆபிரகாமனுடைய தொடையின் கீழ் அவர் உடன்படிக்கை பண்ணார். அதுக்கப்புறம் தன் எஜமானுடைய ஒட்டகங்களை அவர் எடுத்துக்கொண்டு போனார்னு இருக்கு. 24வது வசனத்துல பாருங்க, ஆண்டவருக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எப்படி ஸ்தோத்திரம் சொல்ற பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே. ஜெபிக்கும் போதே அவர் அப்படித்தான் ஜெபிக்கிறார், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் அவரு ஆண்டுடைய சமூகத்துல தேவ சித்தத்தை கேட்கும் பொழுது 14வது வசனத்துல பின்பகுதியில, என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தி என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது எஜமானாகிய ஆபிரகாம், எஜமானாகிய ஆபிரகாம், எஜமானாகிய ஆபிரகாம் அப்படிதான் அவர் பேசுறார். சோ அவர் ஜெபத்தை முடிச்சு தேவ சித்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அங்க லாபான் வீட்டுக்கு போயிட்டு அங்க தன்னை அறிமுகப்படுத்தும் போதும் சரி, அங்க தேவனுக்கு மகிமை செலுத்தும் போதும் சரி, அங்கு தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை பற்றி பேசும் போதும் சரி, அவர் என்ன பண்றாருன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாம், என் எஜமானாகிய ஆபிரகாம். பாருங்க, 27வது வசனத்துல அவர் அங்க பேசும்போது சொல்றாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிதான் அவர் அங்க இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை பேசுகிறார். 35வது வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், என் எஜமான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சோ அவரு தன்னுடைய எஜமானுடைய மனைவி சாராளை குறிச்சு பேசும்போது கூட என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் அப்படிதான் பேசுறார். ஓகே, கவனிங்க, அவரு இந்த அதிகாரத்துல திரும்ப 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 அவர் சொல்ற வார்த்தை என் எஜமான் ஆகிய ஆபிரகாம், என் எஜமான் ஆகிய ஆபிரகாம், என் எஜமான் ஆகிய ஆபிரகாம். இந்த வேர்டு அடிக்கடி அவருடைய வாயினின்று புறப்பட்டு வருகிறது. அப்ப இந்த வார்த்தையில நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியக்காரன் தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு உட்பட்டு நிற்கிறவன், தன்னுடைய தலைமைத்துவத்தை எப்பொழுதும் கனம் பண்ணுகிறவன். தலைவருக்கு முன்பாக மட்டும் இல்ல, தலைவர் இல்லாத இடத்துல, தலைவர் இல்லாத நேரத்துல. இன்னைக்கு நிறைய பேரு தலைவருக்கு முன்பதாக தன்னை பக்தி உள்ளவர்களைப் போல, உண்மை உள்ளவர்களைப் போல காண்பிப்பாங்க, நடிப்பாங்க. ஆனா தலைவன் இல்லாத நேரத்துல, அவர்களுடைய தலைவன் இல்லாத இடத்துல, கவனிங்க, நம்ம தலைமைத்துவத்துக்கு உட்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கும். சோ அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது முதல்ல நம்ம காரியத்தை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு லீடர் நமக்கு தேவை. நம்ம லீடராக இருக்கலாம், லீடராக இருந்தாலும் நமக்கு ஒரு லீடர் தேவை. தலைவன் இல்லாத தலைவன் அதிக ஆபத்துக்குரியவன். ஒவ்வொரு தலைவனுக்குமே ஒரு தலைவன் இருக்கும். எந்த தலைவனுக்கும் தலைவன் இல்லாம இருக்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் யார் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல தலைவர் தேவை. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய தலைவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது.
இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமா இருக்கிறார், அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஓகே. ஆனா அவரால் ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைமைத்துவம் இந்த பூமியில உங்களுக்கு இருக்கணும். அந்த தலைவனை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறதால அந்த தலைமைத்துவத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ. உங்களை கேள்வி கேட்கிறதற்கு ஒரு தலைவன் தேவை. உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு தலைவன் தேவை. உங்களுடைய நல்லது கெட்டதுல பங்கு பெறுவதற்கு ஒரு தலைவர் தேவை. சோ தலைவர்னு ஒருத்தரை நீங்க கட்டாயமா உங்க லைஃப்ல நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த தலைமைத்துவத்துக்கு உட்பட்டு நாம் இந்த நாட்களில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நான் ஒருத்தர் அப்படிதான் கேட்டேன், நீங்க எந்த தலைமைத்துவத்துக்கும் கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியும் அவர் எந்த தலைமைத்துவத்துக்கும் கீழே இல்லைன்னு தெரியும். அதனால அவர்கிட்ட கேட்டேன், எந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறார்? அவரு சொன்னார், இயேசு சுவாமி தான் என்னுடைய தலைவர், அவருடைய தலைமைத்துவத்தை தவிர வேற ஒரு தலைமைத்துவம் எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், இயேசுவினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இயேசுவின் தலைமைத்துவத்துக்கு கீழே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவே தலைவர்களுக்குட்பட்ட தலைவர்களைத்தான் அவர் நேசிக்கிறார், விரும்புகிறார், ஆசீர்வதிக்கிறார். தலைவர்களுக்கு உட்பட்ட தலைவர். ஆண்டவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கலாம். ஆனா இந்த பூமியில நம்மளை விசாரிக்க, நமக்கு நன்மை செய்ய, அல்லது நம்முடைய நல்லது கெட்டதுகளில பங்கு கொள்ள, நம்மளை ஆசீர்வதிக்க நமக்கு ஒரு தலைவர் தேவை. நான் 2004வது வருஷம் 2004ல சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு. 2003ல என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும் பொழுது யாரும் என் தலைமையில கையை வச்செல்லாம் எனக்கு ஊழிய பிரதிஷ்டை செய்யல. நானா ஊழியத்துல கால் வச்சுதான் ஊழிய களத்துக்கு வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ஊழிய பிரதிஷ்டைன்னு சொல்ல முடியாது. சோ இந்த பூமியில அரசாங்கம் கேட்கக்கூடிய அந்த ஆர்டினேஷன், சோ அதுக்காக 2009ல என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டயோசிஸ்ல சார்ந்து கொண்டு அந்த டயோசிஸ்ல நான் அந்த ஆர்டினேஷனை வாங்கினேன். ஆனா 2003ல மினிஸ்ட்ரிக்கு வந்த பாருங்க, அப்ப இருந்தும் இப்போ வரைக்கும், அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்னை ஆசீர்வதிக்கிறதற்குன்னு ஒரு தலைவரை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அவர்தான் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர். என்னுடைய வாழ்க்கையில எல்லா முதல் காரியங்களிலும் அவர் இருப்பார். எல்லா ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல ஃபர்ஸ்ட் அவர் தான் இருப்பார். நான் சில ஜெப கையேடுகளை வெளியிட்டேன். அதுல முதல் ஜெப கையேட்டை அவர் தான் ஜெபம் பண்ணி வெளியிட்டார். என்னுடைய பிள்ளைகள் பிறந்த பொழுது, என்னுடைய 2 பசங்களும் பிறந்த பொழுது முதல் போன் அவருக்கு தான் பண்ணேன். சொந்த பந்தங்கள் வேற யாருக்கும் பண்ணல. ஃபர்ஸ்ட் போன் கால் பண்ணி பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னது அவருக்கு தான் சொன்னேன். நான் கேம்ப் 3 days ரெசிடென்சியல் கேம்ப் எல்லாம் நடத்தினோம். அதுல ஃபர்ஸ்ட் கேம்புக்கு அவரை தான் கூப்பிட்டுருந்தேன். போன வருஷத்துல பரிசுத்த ஆவியானவர் கருத்தரங்கு நடத்தினோம். அது முதல்ல நடத்தின கருத்தரங்கு, the seminar of Holy Ghost. சோ அதுல முதல் செமினாரா இருந்தாலும் அவரை தான் கூப்பிட்டோம். இப்ப நான் இருக்கக்கூடிய சர்ச்சினுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவர் தான் வந்திருந்தார். சோ இப்படி என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஃபர்ஸ்ட் அவர் தான். ஏன்னா அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பன். அவர் அந்த ஸ்தானத்துல நான் வைக்கிறேன். என்னுடைய எல்லா காரியத்திலும் முதல் இடத்துல அவரை வச்சு என்னைய பிளஸ் பண்ண சொல்றேன். நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அவருக்கு முன்னாடி நான் முழங்கால் போடுறேன். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை கேட்டு நிக்கிறேன். சும்மா வர்ற போற எல்லா ஊழியக்காரங்கிட்ட தலையை கொடுக்கிற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. அவர் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய, அவர்கிட்ட கூட தீர்க்க தரிசனத்துக்காக போய் தலையை நீட்டக்கூடாது. ஆசீர்வாதத்துக்காக போய் தலையை நீட்டணும். என்னை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி ஒரு தலைவன் நமக்கு கட்டாயம் தேவை, கண்டிப்பா தேவை. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவன் உங்களுக்கு இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஒண்ணு. அந்த தலைமைத்துவத்துக்கு கீழாக அவர்களால உட்பட்டு வாழ முடியாது, அல்லது அந்த தலைமைத்துவத்துக்கு அடிபணிந்து வாழ முடியாது. அந்த தலைமைத்துவத்தினுடைய அதிகாரத்தை கனம் பண்ண முடியாது.
யாரோ ஒருத்தரை அப்படி வச்சிருப்பாங்க. சில பேர் தன்னுடைய ஸ்தாபன தலைவரை வச்சிருப்பாங்க, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. சில பேரு தன்னுடைய சர்ச் பாஸ்டர் இருப்பாங்க, இவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு அல்லது அசோசியேட்டா இருந்து ஊழியம் செய்வாங்க, தன்னுடைய பாஸ்டரை கொஞ்சம் கூட அவங்க கனம் பண்ண மாட்டாங்க, அவரை மதிக்கவே மாட்டாங்க. இப்படி நான் பல பேரை பார்த்திருக்கேன். எல்லாம் வெரி டேஞ்சரஸ் திங். சோ இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறேன். நம்முடைய தலைவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கனம் என்ன, நம்முடைய தலைவர்களை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், தலைவர்களை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறோம். அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. நம்முடைய உங்களுடைய தலைவரை நீங்க கனம். அதனால போகிற வருகிற எல்லா இடங்களிலும் நான் ஜெபிக்கிற எல்லா சபைகளிலும் நான் சொல்லி கொடுக்கிறேன், உங்க சர்ச் பாஸ்டர் அவர் உங்களுக்கு தலைவனா இருக்கிறார். ஹி இஸ் அ லீடர். சோ லீடரா இருக்கிற அவருக்கு நீங்க கண்டிப்பா அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் கடமையும் செலுத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை ஜனங்கள் செய்வதற்கு ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அல்லது அநேக ஊழியர்கள், உதவி ஊழியர்கள் தங்களுடைய தலைவர்களை அசட்டப்பட்ட, தன்னுடைய தலைவர்களை அவங்க கனவீனம் பண்றாங்க. ஒரு நாளும் நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய எல்லா மரியாதையும் எப்பொழுதும் நம்ம செலுத்தணும். வருஷத்துல முதல் நாள், ஒருவேளை ஜனவரி 1ஆம் தேதி உங்களால முடியலன்னா கூட அந்த முதல் வாரத்துல நீங்க குடும்பமா உங்க ஊழியக்காரர்கிட்ட போய் நின்று முழங்காற்படியேற்று எங்களை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு நீங்க ஏதாவது கொண்டு போகணும், ஒரு காணிக்கையோ அல்லது ஒரு 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 பொருள், ஏதாவது ஒரு பொருள், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளோ ஏதாவது வாங்கிட்டு போய் அவங்க கையில கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி அதற்கு பிறகு உங்ககிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும். சோ இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நிறைய ஊழியர்கள் தலைவன் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்பர் 2, நிறைய ஊழியர்கள் தலைவனை கனம் பண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 3வது காரியம், நிறைய ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தலைவனுடைய ஆலோசனை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. தலைவன் சொல்லி அப்படி யாருமே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம், யாரோ ஒருவரை தலைவனா வச்சிருக்கிறேன் ஆனா அவரை அசட்டை பண்ணி அவரை கனவீனமா நினைக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க தலைவனை வச்சிருப்பாங்க ஆனா அந்த தலைவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, அந்த தலைவனுடைய ஆலோசனையின்படி இருக்க மாட்டாங்க. எங்கிட்ட ஊழியத்துல இருந்த ஒரு தம்பி, அவரு வேறொரு பட்டணத்திற்கு வேறொரு மாவட்டத்திற்கு ஊழியத்துக்கு போனாரு. அப்போ அவர் அங்க ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு எங்களால என்ன முடியுமோ சின்ன சின்ன காரியங்கள் அவங்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தோம். அங்கிருந்து அவர் ஒரு நாள் போன் பண்ணார். போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு வண்டி எடுக்கலான்னு இருக்கிறேன், ஒரு 2 வீலர். இங்க வண்டி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த வண்டி எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, என்ன வண்டி எடுக்க போறீங்க என்ன ஏதுன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட வண்டியை பத்தி சொல்லி, வண்டியினுடைய ரேட் இவ்வளவு, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, மீதமுள்ள அமௌண்ட் நான் டியூ போட்டு மாதந்தோறும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் அவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன், அப்படி செய்யாதீங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு நல்ல வண்டியா எடுங்க. இப்பதான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க, கடன் இல்லாமல் ஊழியம் செய்வதற்கு பழகுங்க. கமிட்மெண்ட்டை வச்சுக்காதீங்க, டியூக்கு வாங்காதீங்க, லோன்ல வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணு உங்களுக்கு லோனை கட்டி முடிக்கிறது கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. 2வது, லோன் வாங்கி ஒரு வண்டியை வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இதுவே உங்களுக்கு பழக்கமா மாறிடும், இது கடன் வாங்குகிற பழக்கத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடும். அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சுட்டார், பேசிட்டு வச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போன் பண்ணார். போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, ஆனா இல்லைண்ணா பாஸ்டர்னா நான் புது வண்டியை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப நான் கேட்டேன், முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாங்கண்ணா, வாங்குறதா வாங்குறோம், புது வண்டியாவே வாங்கிடலாம். அப்படியா, சரி ஓகே வாங்கிக்கங்க.
அதே போல புது வண்டி அடுத்த நாளே போய் புது வண்டி எடுத்துட்டு வந்துட்டார். புது வண்டி எடுத்துட்டு வந்து மாசம் 2000 ரூபாய்க்கு மேல அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தார். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர்களை வச்சிருக்கிறோம், பட் தலைவர்கள் சொல்ற ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறதற்கு இன்னைக்கு நிறைய பேர், தலைவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கணுங்கிற விருப்பம் நிறைய பேருக்குள்ள இல்லை. சோ அவங்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆலோசனையில நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவங்க அப்பா வந்து பாஸ்டர், அவங்க அப்பா பாஸ்டர். ஆனா இந்த தம்பி தனக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவனாக வேறு ஒரு பாஸ்டரை வச்சிருந்தார். அவங்க அப்பாவே அப்படி டியூன் பண்ணியிருந்தார். அவர் தான் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன், அவருடைய ஆலோசனைக்கு கீழே நின்று அப்படின்னு சொல்லி. இந்த தம்பி நல்லா பாடுவாப்ல, நல்லா பாடுற கிருபை இருக்கு. பாடுற கிருபை மட்டும் இல்ல, நிறைய பாடல் சொந்தமாகவே பாடல் எழுதுகிற கிருபை. அப்ப ஆண்டவர் அவருக்கு நிறைய பாடல்ல கொடுத்திருந்ததுனால அந்த பாடல்களை எல்லாம் ஒரு சீடியா வெளியே கொண்டு வரணும். நான் சொல்றது வந்து பிஃபோர் கோவிட், கொரோனா காலத்துக்கு முந்தைய காலம். அப்போ வந்து சிடி தானே. இப்ப யூடியூப்ல வர்ற மாதிரி பாடல்கள் ரொம்ப அதிகமா அந்த நாட்கள்ல வரல. நிறைய பேர் சிடி போட்டு அதை விற்கக்கூடிய காரியங்களை செஞ்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் செட் ஆக. அப்போ அந்த மாதிரி சிடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மியூசிக் கம்போஸ் பண்றவர்கிட்ட பேசிட்டாரு, மியூசிக் யாரெல்லாம் பண்ணணும் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டாரு, வீடியோ மிக்சிங் அல்லது ஆடியோ மிக்சிங் யாருக்கிட்ட கொடுக்கணும், எந்த கம்பெனி மூலமா பப்ளிஷ் பண்ணணும், எல்லாத்தையும் பேசிட்டாரு. அந்த தம்பி வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாருல, அவர் சொல்ற ஆவிக்குரிய அவருடைய தலைவன் வந்து பெங்களூர்ல இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மியூசிக் ஆல்பம் போடுறதுக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு அவரை சந்திக்கிறதுக்காக போகிறேன். அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், அதுக்கு நான் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, தம்பி நீ வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணு, பட் நாட் நவ், இப்ப வேண்டாம், கர்த்தர் இப்ப வேண்டாம்னு சொல்றாரு, இப்பதான் செய்யாத, சில வருடங்கள் போகட்டும், அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுத்தார். பாருங்க, இந்த தம்பி இம்மீடியட்டா ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணக்கூடாது, எந்த கேள்வியுமே கேட்கல. ஓகே பாஸ்டர், இப்ப பண்ணாத, கொஞ்சம் வருஷங்கள் போகட்டும், அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை செய். ஓகே பாஸ்டர். உடனே அங்கிருந்து வெளியே வந்த உடனே எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணார். மியூசிக் கம்போஸ் பண்ற மியூசிக் டைரக்டர், மியூசிக் வாசிக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ், அதுக்கப்புறம் சாங் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்டுடியோ, அதை ரெண்டுக்கு பேசி எழுதாது, அதற்கு பிறகு மிக்சிங் பண்ணக்கூடிய அல்லது ரிலீஸ் பண்ணக்கூடிய பப்ளிஷர்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி, இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு ரெடி ஆக வேண்டியது இருக்கு, அதுக்கு பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன். நான் பல வருடங்கள் கழிச்சு அந்த தம்பியை பார்த்தேன். அது வரைக்குமே அந்த தம்பி அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணல. இப்ப பண்ணிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, யூடியூப்ல ஏதாவது பாடல் போட்டிருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. பட் இது நடந்து பல வருடங்கள் ஆகியுமே அவர் அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணவே. பாருங்க, எவ்வளவு ஆசை இருந்திருந்தா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திட்டு அந்த ஊழியர்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக இருப்பார். அவர் நோ சொன்ன உடனே இவர் அந்த நோங்கிற வேர்டை இமீடியட்லி ஹி அக்செப்டட். நிறைய பேர் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் முன் சொன்னது போல ஒரு 2 வீலரை கடனுக்கு எடுக்காதீங்க அப்படிங்கிற ஆலோசனை கூட இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாது. அந்த பழக்கம் பழக வேண்டாம் அப்படிங்கிறது கூட நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாது. ஆனா அந்த தம்பி பாருங்க, நீ ஆல்பம் போட வேண்டாம்னு சொன்ன இம்மீடியட்லி he said okay. Immediately he said okay. உடனே ஓகே சொன்ன. சோ அதுதான் தலைமைத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி வச்சுக்கணும். அந்த தலைவர்கள் சொல்லுகிற ஆலோசனை ரொம்ப முக்கியம். நல்லதோ கெட்டதோ அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம பழகி, அந்த ஆலோசனையின்படி வாழ்றதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த ஆலோசனையின்படி நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாகவே அது நம்முடைய ஊழியத்துல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்போ
தலைமைத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அபிரகாமனுடைய ஊழியக்காரன் திரும்ப 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 அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, என் எஜமானாகிய ஆபிரகாம், என் எஜமானாகிய ஆபிரகாம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போதும் அப்படிதான் ஜெபம் பண்றார், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தவர்கள். மற்றவர்களுக்கு முன்னாடி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே அப்படிதான் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற எஜமானாகிய ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க நீங்க இருக்கிறீங்க. சோ இன்றைக்கு சில வெளிநாடுகளில இருக்கக்கூடியவங்க எல்லாம் தான் ஒரு அசோசியேட் பாஸ்டர் அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படிங்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரனுடைய பேரை சொல்லி, இந்த ஊழியக்காரனுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சந்தோஷமா அத பெருமையா சொல்றாங்க. ஆனா இங்க நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அல்லது இன்னும் ஒரு சில தேசங்களில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி வச்சுக்கணும். அந்த தலைவர்கள் சொல்லுகிற ஆலோசனை ரொம்ப முக்கியம். நல்லதோ கெட்டதோ அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம பழகி அந்த ஆலோசனையின்படி வாழ்றதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த ஆலோசனையின்படி நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாகவே அது நம்முடைய ஊழியத்துல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்போ தலைமைத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அபிரகாமனுடைய ஊழியக்காரன் திரும்ப 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 அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, என் எஜமானாகிய ஆபிரகாம், என் எஜமானாகிய ஆபிரகாம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போதும் அப்படிதான் ஜெபம் பண்றார், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தவர்கள். மற்றவர்களுக்கு முன்னாடி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே அப்படிதான் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற எஜமானாகிய ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க நீங்க இருக்கிறீங்க. சோ இன்றைக்கு சில வெளிநாடுகளில இருக்கக்கூடியவங்க எல்லாம் தான் ஒரு அசோசியேட் பாஸ்டர் அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படிங்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரனுடைய பேரை சொல்லி, இந்த ஊழியக்காரனுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சந்தோஷமா அத பெருமையா சொல்றாங்க. ஆனா இங்க நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அல்லது இன்னும் ஒரு சில தேசங்களில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே நம்ம அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஏதோ அதுக்கு ஒரு கனவீனமா ஃபீல் பண்றாங்க. என் கூட ரொம்ப வருஷம் ஒருத்தர் ஊழியக்காரனா இருந்தார். அவர் திருமணம் ஆகாத வரைக்கும் என் கூட என்னுடைய நிழல்ல இருந்தார். அவருக்கு திருமணமான உடனே அவருக்கு சொல்லப்பட்ட சில தவறான ஆலோசனைகள். அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் நான் தனியா ஊழியத்துக்கு போறேன், ஊழியம் செய்யலான்னு இருக்கேன், ஏன் என்ன காரணம்? அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் உங்களுக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்கிறதுனால என்னை யாருமே கூப்பிட்டு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு தனி ஊழியம் செஞ்சேன்னா என்னை எல்லாரும் கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க. அதனால நான் அசிஸ்டண்டா இருக்க விரும்பல, நான் தனி ஊழியம் செய்ய விரும்புறேன். அவர் வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தாருன்னா நான் அவருக்கு ஆலோசனை கொடுத்திருப்பேன். அவர் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ள வந்ததுனால அவருக்கு நான் ஆலோசனை கொடுக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம், தாராளமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாளை முன்குறிச்சு கொடுத்து நம்முடைய சபைக்கு அவர் வர சொல்லி பிளெக்ஸ் டிசைன் பண்ணி அந்த மினிஸ்ட்ரிய நானே என் கையால டெடிகேட் பண்ணி சபை ஜனங்க நம்முடைய சகோதரர் நம்மிடத்திலிருந்து உலகத்துக்குள்ள ஊழியத்துக்கு அனுப்பப்படுகிறார், இவர் நீங்க ஜபத்தினாலையும் பொருளாதாரத்தினாலையும் தாங்க சொல்லி நம்ம ஜனங்க ஜபத்தை பயன்படுத்தி அவரை சந்தோஷமா அனுப்பி வச்சு. இப்ப அவர் வெளியே போய் நல்ல ஊழியம் செய்யறாரு. பட் அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறதுனால, நான் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறதுனால ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவரு உடன் ஊழியர் தானே. சோ இன்னைக்கு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட மனப்பான்மை தான் ஜனங்களுக்குள்ள இருக்கு. யாருமே ஒருத்தருக்குள்ள இருக்கிற விஷயங்களை, அவங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை, அவங்களுக்குள்ள இருக்கிற கிருபா வரங்களை பாக்குறது இல்லை. இவங்க தலைவனா அவங்க தலைவனா, அவங்க பெரிய ஆளா இவங்க பெரிய ஆளா. அடிக்கடி இங்க தமிழ்நாட்டுல ஒரு பேச்சு இருக்கும், பெரிய ஊழியம் சின்ன ஊழியம்.